ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்வி எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான லாக்டவுன் ஃப்ரீ டெஸ்ட் 1 உளவியல் கேள்விகள் வந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 30 கேள்வி இருந்திருக்கும், சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் ஆன்சர் தெரிஞ்சுக்க ஆவலாக இருப்பீங்க. சில பேர் சில இதுக்கு லாஜிக் தெரிஞ்சிருக்காரு. அது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியான ஒரு கேள்விகள் தான். எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு வேணுன்றதை டக்கு டக்குன்னு என்ன பண்ணுங்க, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டைம் இஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய எண் எது, இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் கேட்பாங்க. அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் என்னென்ன எழுதிருக்காங்கன்னா 1, 27, 125, 343 கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 1, 27, 125, 343 இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கியூப் வேல்யூ. ஸோ 1ன்றது 1 கியூப், 27 3 கியூப், இது 5 கியூப், 343ன்றது 7 கியூப். அப்ப இங்க 9 கியூப் வரணும். ஏன்னா ஒற்றைப்படை எண்களுடைய கியூபை தான் எழுதிருக்காங்க. 1, 3, 5, 7, 9. அப்போ 9 கியூப் என்னன்னு பாத்தீங்கன்னா 729. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. முடிஞ்சுதா? ஓகே, ஈஸி தான். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய லாஜிக் இருக்கு. ஏஎஃப் கேபின்னு எழுதியிருக்காங்க. ஏஎஃப் என்னன்னு எழுதியிருக்காங்க? கேபி. அப்ப எஃப்கேவை என்னன்னு எழுதியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளான லாஜிக் சொல்றேன். இங்க பாருங்களேன், எஃப்ன்றது என்னவா மாறி இருக்கு? பியா மாறி இருக்கு. அப்ப இங்கேயும் எஃப்ன்றது பியா தான் மாறி இருக்கும். ஸோ பில ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆப்ஷன். ஸோ டி முடிஞ்சிருச்சு. நான் சிம்பிளாவே கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏல இருந்து கே போனீங்கன்னா 10 லெட்டர் ஆட் பண்ணிருப்பான். பில எஃப்ல இருந்து பி போனா 10 லெட்டர் ஆட் பண்ணிருப்பான். ஸோ அதே மாதிரி எஃப்ல இருந்து 10 லெட்டர் ஆட் பண்ணா பி, அண்ட் கேல இருந்து 10 லெட்டர் ஆட் பண்ணா யூ. இப்படியும் கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லையா? இன்னும் கூட லாஜிக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கும் எஃப்க்கும் நடுவில் பிசிடிஇ 4 லெட்டர் கேப் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த எஃப்க்கும் கேக்கும் நடுவில் 4 லெட்டர் கேப் இருக்கும். திருப்பி கேக்கும் பிக்கு நடுவில் ஒரு 4 லெட்டர். ஸோ இதே மாதிரி இதுக்கு நடுவில் 4, இதுக்கு நடுவில் 4, இதுக்கு நடுவில் 4ன்னு போனா கூட இங்க யூ வந்திருக்கும். இப்படியும் கண்டுபிடிச்சிருக்கலாம். நிறைய லாஜிக் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளா முடிச்சிட்டேன். இங்க எஃப் பின்னு மாத்திருக்காங்க. ஸோ இங்கேயும் எஃப் பின்னு மாத்திருக்கணும். ஸோ பி யூ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸ் எல்லாம் நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்ட ஒரு சில லாஜிக் எனக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுதுன்றது தான் இப்ப நான் உங்களுக்கு விளக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தவறான ஒன்றை கண்டுபிடினா. நான் ஃபுல்லா இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு இருக்கேன். சில பேர் கேட்டிருப்பீங்க. இது முள்ளங்கி. ஓகேவா? ரேடிஷ்னா என்ன? முள்ளங்கி. கேரட்னா எல்லாருக்குமே தெரியும். கேரட்னா கேரட்டே தான். கேபேஜ் அப்படின்னா முட்டைகோஸ். முட்டைகோஸ். ஓகேங்களா? பீட்ரூட் பீட்ரூட் தான். ஓகே. ஸோ இதுல எது தவறு அப்படின்னா முட்டைகோஸ் தான் தவறு. ஏன்னா மற்றது அனைத்துமே பூமிக்கு அடியில விளையக்கூடியது. முட்டைகோஸ் மட்டும் தான் பூமிக்கு மேல விளையக்கூடியது. அதனால அது வெளியே போகுது. இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க, எஸ்ஐலையும் சரி பிசி எக்ஸாம்ஸ்லயும் சரி. ஸோ அடுத்தது ஒரு பிளட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளட் ரிலேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏ என்பவர் டி இன் சகோதரர். அப்ப ஏன்ற ஒரு கேரக்டர் இருக்கு. அவர் யாருடைய சகோதரன்? டிக்கு சகோதரன், பிரதர். ஓகேவா? பிரதர் பிரதர்ன்னும் போதே ஒரு ஆனா ஆன்னா நான் பிளஸ் போட்டுப்பேன், பெண்ணா மைனஸ் போட்டுப்பேன். அப்ப ஏ என்பவர் டி இன் சகோதரன், டி இனுடைய சகோதரன். டி டி இன் தந்தை. இந்த டி இருக்கு பாரு, இவர் யாரோட தந்தைன்னு பார்த்தோன்னா பிக்கு தந்தையும். அப்ப பின்னு ஒரு கேரக்டர், அவங்க அப்பா தான் யாரு? இந்த டி, ஃபாதர். ஓகேவா? ஸோ இவங்களுக்கும் நான் பிளஸ் போட்டுக்கிறேன். அப்பான்னும் போது ஆண் ஆயிடுறார். ஸோ பிளஸ் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி பியும் சியும் சகோதரிகள். அப்ப பிக்கு ஒரு சகோதரி இருக்கா, யாரு? சி. ஸோ 2 பேருமே சகோதரிகள், 2 பேருமே சிஸ்டர்ஸ். ஓகேங்களா? சிஸ்டர்ஸ். அப்படியெனில் ஏக்கு சி என்ன உறவு ஆவார்? ஏக்கு சி என்ன உறவு? நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. ஏ சிக்கு என்ன உறவு ஆவார்? சாரி. அப்படியெனில் ஏ சிக்கு என்ன உறவு ஆவார்? இந்த ஏ சி என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஏ சிக்கு என்ன உறவுன்னு பாத்தீங்கன்னா அப்பா. இப்ப இவங்க 2 பேரோட அப்பா யாரு? டி. பிக்கும் சிக்கும் அப்பா யாரு? டி. தன்னோட அப்பா கூட பிறந்த பிரதரை சித்தப்பா அல்லது பெரியப்பான்னு கூப்பிடலாம். ஸோ அவரும் ஒரு அப்பா மாதிரி தானே. ஸோ ஆன்சர் தந்தை. ஓகேவா? ஸோ அடுத்தது, ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல சீக்கிரமா ஆன்சர் போட்டுட்டே வாங்க. என் கூட சேர்ந்து எப்படி வேகமா பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ 140 + 5 ÷ 2 -3 × 10. முதல்ல குறியீடுகளை மாத்திக்கணும். அவங்க சொன்ன குறியீடுகளை மாத்தி தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதுதான் போர்ட் மாஸ் ரூல் படி. ஸோ 140 பிளஸ் என்னவா மாத்த சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிவிஷனா மாத்த சொல்லியிருக்காங்க. ஸோ /5. டிவிஷனை என்னவா மாத்த சொல்லியிருக்காங்கன்னா பிளஸ்ஸா மாத்த சொல்லியிருக்காங்க, +2. மைனஸா பெருக்கலா மாத்த சொல்லியிருக்காங்க, பெருக்கல மைனஸா மாத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் முதல்ல எப்பவுமே பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணாதான் ஆன்சர். 140 5ஆல அடிச்சா என்ன வரும்? 28 + 2 × 3 -10. ஸோ 28ஓட 2 கூட்டிடுங்க, 30. இப்போ பிராக்கெட்ல இருக்க ஆன்சர் வெளியில வருது. ஸோ வெளியில வந்தோடனே பெருக்கணும். 30யும் 3யும் பெருக்குனா 90. ஸோ 90 - 10 என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 80.
ஸோ ஆன்சர் 80. ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேறுபட்ட எண் எதுன்னு கேட்குறாங்க. 1 4 9 16 23 25. ஓ 1னா 1 ஸ்கொயருங்க, 2னா 2 ஸ்கொயர், 9னா 3 ஸ்கொயர், 16னா 4 ஸ்கொயர், 25னா 5 ஸ்கொயர். அப்போ சம்மந்தமே இல்லாத இந்த 23 ஏன் இருக்குது? தூக்கு வெளியே, மற்றதெல்லாம் ஸ்கொயர் வேல்யூ, 23 ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 513னா எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 513. ஸோ இந்த பிளஸ் 1 இந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் கியூப் வந்து 512ன்னு வரும். ஸோ 512 இப்போ நம்ம கியூப் எடுக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கியூப் எடுக்கணும். அப்போ இந்த பக்கம் கியூப் ரூட் ஆட் பண்ணணும். ஸோ 512க்கு கியூப் ரூட் எடுத்தா 8. ஓகேவா? 8 கியூப் தான் 512. ஸோ ஆன்சர் 8. அடுத்தது இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 21. ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் அவற்றை கூட்டினா என்ன வருமா? 21. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 21. அவற்றின் வித்தியாசம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 3. அந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சா என்ன வருமா? 3. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏதோ ரெண்டு நம்பர் எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், இன்னொரு நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையுமே கூட்டினா என்ன வரும்? 21. அந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சா என்ன வரும்? 3. இப்ப அவற்றினுடைய விகிதம் கேட்கலாம். முதல்ல ஒரு நம்பரையாவது நம்ம கண்டுபிடிச்சாதான் இன்னொரு நம்பரை பாக்கி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ 2x இருக்கு. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு, இது நம்ம பண்ண வேலை தான், நம்ம என்ன பண்ணமே, இப்படி பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் போட்டுக்கணும், இங்க இருந்தா இது போட்டுட்டு இப்படி அடிச்சுட்டு கண்டுபிடிக்க வேண்டியது தானே. ஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு பண்ணிடலாம். நம்ம பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் நான் டேரக்டா இருக்கிறதுனால அழிச்சிட்டேன். இப்போ 2x இருக்குது. 2x இஸ் ஈக்குவல் டு 23. 1ல 3 போச்சுன்னா 18. அப்ப x இன் மதிப்பு என்ன வரும்? 9. ஏன்னா 18 2ஆல் அடிக்கிறேன். x இன் மதிப்பு என்ன? 9. நல்லா பாருங்க, x என்ன பண்ணிருக்கேன்? 18 டிவைடட் பை 2 அடிச்சிருக்கேன். ஸோ x இன் மதிப்பு 9. அப்போ ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த 9ன்ற மதிப்பு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சமன்படுத்துறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? x plus y is equal to தான 21. அப்போ x இன் மதிப்பு 9. 9 plus y is equal to 21. இந்த 9 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா ஆட் ஆயிடும், அல்லது கழியும், கழியும். அப்போ y இன் மதிப்பு என்ன ஆயிடும்? 12. அப்போ y 12. அப்போ x 9, y 12. ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுங்க. 12க்கும் 9க்கும் ரேஷியோ எடுத்தா 4 3. மூணாவது வாய்ப்பாட்டில் அடிச்சா இது 4 முறை, இது 3 முறை. ஸோ ஆன்சர் வந்து 4:3. முடிஞ்சதா? ஸோ அவ்வளவுதான் கணக்கு. இது ஒரு கணக்கு ரொம்ப முக்கியம், நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது இது இன்னொரு முக்கியமான கணக்கு. இஃப் 8 people can complete a task in 15 days. அதாவது ஒரு வேலையை 8 ஆட்கள் 15 நாட்களில் செய்கிறார்கள். 8 ஆட்கள் எத்தனை நாட்கள்ல செஞ்சிருக்காங்க? 15 நாட்கள்ல செஞ்சிருக்காங்க. அப்ப அதே வேலையை 10 ஆட்கள் எத்தனை நாட்கள்ல செய்வாங்கன்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு கேள்வி இத்தனை பேர் எத்தனை இதுல சொல்லிட்டு இத்தனை பேர் எதுல கேட்டாங்கன்னா ஒன்னும் கிடையாதுங்க. எத்தனை பேர் எதுல செய்வாங்களோ அதை போட்டு இந்த பக்கம் கேட்கறாங்கல்ல அதை வகுத்தல்ல போட்டுரு. அவ்வளவுதான் ஆன்சர். இவ்வளவுதான். இதை நீ சால்வ் பண்ண ஆன்சர் ஒன்னும் இல்ல. 8 ஆட்கள் 15 நாட்கள்ல செய்யறாங்கன்னா 8 into 5 போட்டுட்டு 10 ஆட்கள் கேட்கறாங்களா வகுத்தல்ல போட்டுரு. இப்போ இது 2 times, இது 3 times, இங்கேயும் அடிச்சா இது 4. ஸோ 4 3 12. ஆன்சர் 12 நாட்கள்ல செய்வாங்க. முடிஞ்சிச்சு. அடுத்தது இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? முதல்ல 176 பிளஸ் 2401. ஸோ 2401க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2401க்கு வர 176 பிளஸ் 2401 இது வந்து உள்ள இருக்கு. இப்போ 2401க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 49 பிளஸ் 176. ஓகேங்களா? ஏன்னா எங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லி உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்குன்னு அதை சொல்லியும் தரேன். ஓகேங்களா? அது எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 225. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 225 எடுத்தா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தா 15. அவ்வளோதான் ஆன்சர் 15. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிகல். ஓகே, ஒரு பொருளை 20% லாபம் வைத்து ரூபாய் 180க்கு விற்கும் பொழுது அப்பொருளின் விலை என்னன்னு கேட்கறாங்க. அதாவது வந்து ஏதோ ஒரு பொருள் அதை 20% லாபம் வச்சுதான் 180 ரூபாய்க்கு விற்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பொருளுடைய ஒரிஜினல் விலையை கேட்கறான். பொருளுடைய ஒரிஜினல் விலை வந்து 100%. அதுதான் என்னன்னு நமக்கு தெரியல. அவன் 20% லாபம் வச்சு விற்கிறான்னா பொருளை எவ்வளவு சதவீதத்துக்கு வித்திருப்பான்? 120%க்கு வித்திருப்பான். 20% லாபமா ப்ராஃபிட் வச்சு விற்கிறான்னா அவன் எவ்வளவுக்கு வித்திருப்பான்? 120% வித்திருப்பான். அதுதான் என்னமா? 180 ரூபாய். இது வந்து கேள்வி, முக்கியமான கேள்வி. ப்ராஃபிட் லாஸ் நான் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா கூட சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவன் கேட்கறது 100%. அந்த பொருள் எவ்வளவுன்னு தெரியல, அதை வந்து 20% லாபம் வச்சு விற்கிறான். ஸோ 100% ஒரு பொருளை எவ்வளவு சதவீதத்துக்கு விற்கிறான்? 120%. 20% லாபம்னா எக்ஸ்ட்ரா 20. ஓகேவா? அந்த 120% தான் 180 ரூபாய். அந்த 100% என்னன்னு கேட்கறான். இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ண வேண்டியதுதான். 100 × 180 டிவைடட் பை 120. அதாவது இது இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ண ஆன்சர். ஸோ இதை வந்து ஈஸியா முடிச்சிடலாமா? 60 இது 6 times, இது 5 times 20 டேபிள்ஸ்ல இதை அடிச்சனா 30.
ஸோ 5 into 30 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 150 rupees. ஸோ ஆன்சர் 150. முடிஞ்சுதா? அடுத்தது 12th கொஷின். a by 3 is equal to b by 4 is equal to c by 7 is equal to a plus b plus c divided by c ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவின் மதிப்பு 3, பியின் மதிப்பு 4, சியின் மதிப்பு 7. அதுக்கு கீழே என்னென்ன இருக்குதோ அதுதான். ஸோ அந்த ஏவின் மதிப்பு, பியின் மதிப்பு, சியின் மதிப்பெல்லாம் போட்டு வகுத்துருங்க. ஸோ 7 4 11 11 3 14 டிவைடட் பை 7 அடிச்சா 2. ஆன்சர் ஓவர். 13வது கொஸ்டின். பாயிண்டிங் டு ஏ மேன் ஆன் த ஸ்டேஜ். எப்பவுமே இந்த கேள்வி எல்லாம் வந்து தமிழ்ல படிச்சா ஈஸியாவே ஆன்சர் வந்துருமா? இங்க பாருங்களேன், தமிழ்ல படிங்களேன். ரீட்டா மேடையில் ஒரு மனிதனை சுட்டி காட்டுகிறாள். அப்போ ஸ்டேஜ்ல யாரோ ஒரு பையன் பேசிட்டு இருக்கான். அவனை வந்து ரீட்டா வந்து சுட்டி காட்டுறா. என்ன சொல்றான்றத கவனிங்க. என்னுடைய கணவனுடைய மனைவி, ரீட்டாவினுடைய கணவன். அந்த கணவனுடைய மனைவினா யாரு? அதே ரீட்டா தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னுடைய கணவனுடைய மனைவினா, ரீட்டாவினுடைய கணவன் யாரோ ஒருத்தர், அவருடைய மனைவினா அதே ரீட்டா தான். மனைவியின் மகள், அந்த ரீட்டாவினுடைய மகள், மகளுடைய சகோதரன். அந்த மகளுக்கு இவன் என்ன வேணுமா? சகோ, பிரதர். ஓகேங்களா? சோ அப்ப ரீட்டாவினுடைய பையனோட சகோதரன்னா இந்த பையன் ரீட்டாக்கு என்ன வேணும்? மகன். பெத்த புள்ள தான் அந்த ஸ்டேஜ்ல நின்று பேசிட்டு இருக்கா. இததான் ரீட்டா வந்து சுத்தி வலிச்சு பேசுறாங்க. என்னன்னு பேசுறாங்க? ரீட்டா மேடையில் ஒரு மனிதனை சுட்டி காட்டி, என்னுடைய கணவன், என்னுடைய கணவனுடைய மனைவினா நானே தான், என் மக, அந்த மனைவியினுடைய மகள்னா என் மகள், அந்த மகளுடைய சகோதரன்னா என் மகன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? அடுத்தது 14வது கொஸ்டின். தெஃப்ட்னா கன்ஃபஸ், அதாவது திருட்டுனா குற்றத்தை ஒத்துக்கொள்ளுன்னு சொல்றாங்க. அப்ப குறைபாடுனாலும் என்னதான்னு பாத்தீங்கன்னா ஒப்புக்கொள் தான். ஓகேங்களா? அடுத்தது 15th கொஸ்டின். முக்கியமான கொஸ்டின். 2-3 எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. பேட்ரோல் எனது பாதுகாப்புடன் தொடர்புடையது. ஒரு பேட்ரோல்னா செக்யூரிட்டி. அப்ப இன்சூரன்ஸ்னா எதோட தொடர்புடையதுன்னா பாலிசி. ஓகேங்களா? காப்பீடு திட்டத்தோட தொடர்புடையது. அடுத்தது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஏ பி சி டி இ எஃப் அண்ட் ஜி எல்லோரும் ஒரு மதில் மேல் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். கிழக்குனா எதுமா? இதுதானே. ஸோ 7 பேர் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 7 ஷீட் போட்டாச்சு. சி டியின் பக்கத்தில் வலதுபுறமாக அமர்ந்துள்ளார். இந்த சின்றவன் டியினுடைய பக்கத்துல வலதுபுறம். ஸோ இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் இந்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்னா கீழே தான் ரைட்டு, மேல லெஃப்ட், அப்படிதானே இருக்கும் கையே. அப்போ சி வந்து டியினுடைய வலதுபுறத்துல அமர்ந்துள்ளாராம். ஓகே. ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூ இதுதான். பி வரிசையின் கோடியில் ஈயின் பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அதாவது வந்து பி வந்து வரிசையினுடைய கோடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. யார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு? ஈ பக்கத்துல. அப்ப வரிசையினுடைய கோடினா இதுதான். சோ யார் பக்கத்துல? ஈ பக்கத்துல. இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, பி இங்க வந்து ஈ இங்க கூட வந்திருக்கலாம். இதுவும் வரிசையினுடைய கோடி தானே, இந்த பக்கம் கோடி. ஓகே, ரெண்டு பக்கமும் போடலாம். எது கரெக்டா வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இ ஜின்றவங்க ஜி ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் அமர்ந்துள்ளார். அப்ப ஈக்கும் எஃப்க்கு நடுவில் யாரு? ஜி. அப்ப எஃப் இங்க போட்டு ஜி இங்க போடுறேன். இந்த இடத்துல எஃப் இங்க போட்டு ஜி இங்க போடுறேன். அப்ப ஜின்றவன் ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா போதா? இப்ப இந்த சி டி தான் உட்கார வைக்கணும் எங்க நான் ஒரு இடத்துல. சரி பார்க்கலாம். அடுத்த க்ளூ பாருங்க. டி தெற்கு கோடியிலிருந்து 3ஆவதாக அமர்ந்துள்ளார். அதாவது இதுதானே தெற்கு கோடிமா. கீழே சவுத்து, மேல என்னது? நார்த். தெற்கு கோடி அப்ப கீழே தான் இருக்கு. இங்க இருந்து டி வந்து எத்தனாவதா இருக்கானா? 3ஆவதா இருக்கான். அப்போ இந்த இடத்துல டி. இங்க பாருங்களேன், ஆல்ரெடி ஜி உட்காந்துட்டான். அப்ப நம்ம இந்த ரூட்ல போறது தப்பு. இதுதான் கரெக்ட். அப்ப கீழே இருந்து டி வந்து 3ஆவது. அப்ப டி பக்கத்துல யார் உட்காரணும்? சி உட்காரணும். இங்க சொல்லிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் க்ளூலே. அடுத்தது விட்டு போன ஏவை இங்க உட்கார வச்சிடலாம். இப்ப எல்லாருமே உட்காந்துட்டாங்களா? இப்போ நம்மள கேள்வி கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்னா, ஈயின் வலது பக்கத்தில் யார் அமர்ந்துள்ளார்? ஈயினுடைய வலது பக்கத்துல யார் இருக்காங்க? ஜி. சோ ஆன்சர் ஜி. முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கேள்வியை முடிச்சிட்டோம். அடுத்து இப்படி அப்படியே வச்சுக்கலாம். இங்க 2 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. பின்வரும் ஜோடி மனிதர்களில் எந்த ஜோடி கோடியின் முடிவில் அமர்ந்துள்ளனர்? அதாவது கோடியின் முடிவில் யார் யார் இருக்காங்க? ஒருத்தர் பி, இன்னொருத்தர் ஏ. அப்ப பியும் ஏவும் தான் உட்காந்துருக்காங்க. சோ ஆன்சர் ஏபி. அடுத்தது, பின்வரும் ஜோடி மனிதர்களில் எந்த ஜோடியின் நடுவில் டி அமர்ந்துள்ளார்? டி யார் 2 பேருக்கு நடுவில் இருக்காங்க? இதுதான் டி. சோ யார் 2 பேருக்கு? எஃப்க்கும் சிக்கும் நடுவில் இருக்காங்க. அப்ப சி எஃப் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. அப்போ 19வது क्वेश्चन போக வேண்டியதுதான். சோ கவர்னா ஸ்லிப்னு சொல்றாங்க. அப்ப ஃபார்வர்ட்னா என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டேர்ம். கவரை வந்து ஸ்லிப்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபார்வர்ட் பண்ணுங்க. கோல் கீப்பர் கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க? பாலை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. சோ ஆன்சர் வந்து கோல் கீப்பர். நெக்ஸ்ட் 20வது கேள்வி. கர்நாடகா கேரளாவோட தொடர்புடையது. அப்ப மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால்ன்றது எதோடனா? சோ நல்லா பாருங்க. கர்நாடகா இங்க இருக்கும் இந்தியா மேப்ல. அதுக்கு கீழே தான் யார் இருப்பாங்க? கேரளா இருப்பாங்க.
அப்ப மேற்கு வங்கம் இந்த பக்கம் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே இங்க யார் இருப்பாங்கன்னா ஒரிசா, பக்கத்துல நெய்பர் ஸ்டேட். ஓகேங்களா, ஒரிசா. ஸோ மற்றவங்க யாரும் நெய்பர் ஸ்டேட் கிடையாது. அதே மாதிரி வேறுபட்ட எண் எதுன்னு இங்கேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 2, 3, 5, 7, 9, 13. சார் எல்லாமே ஆட் நம்பர் சார், 2 தான் சார் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 தூக்குவீங்க. ஆனா இந்த கேள்வியை பொறுத்தவரையும் அவங்க வைக்கிறது தாங்க லாஜிக்கு. இவங்க அவங்க என்ன லாஜிக் வச்சிருக்காங்கன்னா 9 தான் தூக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாமே பிரைம் நம்பர். இது எல்லாமே என்ன நம்பர்? பிரைம் நம்பர். 9 மட்டும் தான் பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ அதனால அதை தூக்குறாங்க. ஓகேவா? ஸோ பிரைம் நம்பர் பகா என்னன்னு சொல்லுவாங்க, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது. அதுதான். ஸோ அடுத்தது 22. There are 5 Saturdays in a month. Which will be the first day of that month? அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமைகள் உள்ள நிலையில் அந்த மாதத்தில் முதல் நாள் எதுவாக இருக்கும்? ஸோ இது சனிக்கிழமையை வச்சு கேட்க மாட்டாங்க, நிறைய விஷயங்கள்ல நிறைய இடத்த வச்சு கேட்பாங்க. ஸோ என்ன கிழமை வச்சு கேட்கறானோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கிழமைக்கு தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 சனிக்கிழமை இருக்குன்னு கேட்டிருக்கல, அப்ப 5 சனிக்கிழமை இருக்குன்னா அந்த மாசம் முதல் நாள் தொடங்க வாய்ப்புள்ள கிழமை எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சனியாவே இருக்கலாம், இல்லையா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளி இருக்கலாம், இல்லையா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வியாழன். எப்பவுமே ஒரு மாசத்துல எந்த கிழமை 5 நாள் வருதோ, அதாவது இது நான் சொல்றது வந்து 31 நாட்கள் இருக்கக்கூடிய மாசத்துல 30 நாட்கள் இருக்கக்கூடிய மாசம் கூட சில நேரத்துல கேள்வியில மென்ஷன் பண்ணுவோம். ஆனா இங்க எதுவுமே கேள்வியில கேட்கல. சோ கேள்வியில கேட்காத போது நம்ம வந்து எப்படி வேணாலும் கெஸ் பண்ணலாம். சோ ஒரு மாசத்துல எய்தர் 31 இருக்கலாம், இல்லைன்னா எத்தனை நாள் இருக்கலாம், 30 நாள் இருக்கலாம். சோ ஒரு மாசத்துல அது மாதிரி 5 கிழமை வருது அப்படின்னு உனக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 கிழமை எது வருது? இங்க சனிக்கிழமை வருதுன்னு சொல்றாங்க. அப்ப சனிக்கிழமை வருதுன்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 நாட்களுக்கு கூட அந்த வாய்ப்புகள் இருக்கலாம். ஒன்னு சனியே 5 நாளா முதல் நாளா இருந்திருக்கலாம் அந்த மாசத்துல, இல்ல அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளி முதல் நாளா இருந்திருக்கலாம், இல்ல அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வியாழன் முதல் நாளா இருந்திருக்கலாம். சோ இங்க வந்து வியாழன் ஆப்ஷன்ல இருக்கானா இல்ல, சனி ஆப்ஷன்ல இருக்கானா இல்ல. சோ இருக்கிற ஆப்ஷன் வந்து வெள்ளிக்கிழமை. சோ பிக் பண்ணிட்டேன். இதே 30 நாள் கேள்வியில தெளிவா கேட்கறாங்க. 30 நாட்கள் கொண்ட மாதத்தில் 5 சனிக்கிழமைகள் வருகிறது. அப்ப அந்த மாதத்தில் முதல் நாள் எதுவா இருக்கலாம்னா ஒன்னு சனியா இருந்திருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 நாள்னாலே ஒன்னு சனி, இல்ல அதுக்கு முன்னாடி வெள்ளி. ஒரு நாள் கம்மியாவதுல, அதனால ஒரு கிழமையும் நம்ம கம்மி பண்ணிக்கணும். சோ வெள்ளி. அப்பயும் ஆன்சர் எதுவா தான் இருந்திருக்கும், வெள்ளியா தான் இருந்திருக்கணும். சோ இப்ப ரெண்டுத்துலயுமே சூட் ஆவது எது? வெள்ளி தான். 30 நாளானா இருக்கட்டும், 31 நாளானா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே வர்றது வெள்ளி தான். சோ அதனாலதான் ஆன்சர் ஆப்ஷன் வெள்ளி. இங்க எந்த 30னும் 31னும் கொடுக்காத போது, இன்கேஸ் 31 கொடுத்தாங்கன்னா 3 நாளா எடுத்துக்கோங்க, 30 கொடுத்தாங்கன்னா 2 நாளா எடுத்துக்கோங்க. ஈஸியான ஒரு கேள்விதான். போலாங்களா அடுத்த கேள்வி? அடுத்தது 23வது கேள்வி. இங்க ஒரு கட்டமா கொடுத்துருக்காங்க. இங்க என்ன வரணும்னு கேட்கறான். இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் பெருக்கி இருக்கான். 1 இங்க 3 இருக்கு, 9 இருக்கு. ரெண்டுத்தையும் பெருக்குனா 3 9 27. அப்ப 5 25 பெருக்குனா இங்க என்ன வரும்னா 125. சோ ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஓவர். முடிந்தது. அடுத்த क्वेश्चन, ஒரு கோட் லாங்குவேஜ்ல ஏபிசிடின்றது என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா 26, 25, 24, 23 எழுதியிருக்காங்க. அதாவது வந்து ஏவை 26ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து எண்ணும் போது ஏ தான் 26வது லெட்டர், பின்னாடி இருந்து எண்ணும் போது பி தான் 25வது லெட்டர், பின்னாடி இருந்து எண்ணும் போது சி தான் 24வது லெட்டர், பின்னாடி இருந்து எண்ணும் போது டி தான் 23வது லெட்டர். அப்போ WXYZ பின்னாடி இருந்து எண்ணும் பொழுது Z முதல் லெட்டர், இது 2வது லெட்டர், இது 3வது லெட்டர், இது 4வது லெட்டர். ஸோ 4 3 2 1 அதுதான் ஆன்சர். அடுத்தது 25வது கேள்வி. பீனாலஜினா பனிஷ்மெண்ட்னு சொல்றாங்க. அதாவது சிறை பத்தி படிக்கிறது தண்டனை, பனிஷ்மெண்ட் பத்தி படிக்கிறது வந்து பீனாலஜி. அப்ப செஸ்மாலஜி நிலநடுக்க ஆய்வியலை பத்தி படிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எர்த்குவாக்ஸ். ஓகேங்களா, நிலநடுக்கத்தை பத்தி படிக்கிறது தான் செஸ்மாலஜி. அடுத்தது 26வது கேள்வி. இந்தியா கேன் அடாப்ட் தெம்செல்வ்ஸ் இன் எனி சிச்சுவேஷன். த மீனிங் ஆஃப் த வேர்ட் அடாப்ட். அதாவது அடாப்ட், இப்ப பாருங்க கொரோனாலே இந்தியா வந்து தன்னை அடாப்ட் பண்ணிக்கிச்சு கொரோனாவுக்கு, அந்த மாதிரின்ற மாதிரி. ஸோ இந்தியா வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் தன்னை அடாப்ட் பண்ணிக்குமா, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதுல அடாப்ட்ன்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட், ஒத்து போதல். அடாப்ட் பண்ணிச்சுன்னா ஒத்து போச்சு இந்தியா எல்லாத்தையும். அதே மாதிரி 27வது கேள்வி, இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. காகிதம் என்பதை என்னன்னு சொல்றாங்க? மரக்கட்டைன்னு சொல்றாங்க. மரக்கட்டை என்பதை என்னன்னு சொல்றாங்க? வைக்கோல்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒன்னத்தோட பேரை இன்னொன்னுதான் மாத்தினா நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் நிறைய முறை. அது எதுவா வேணா மாத்திக்கிட்டோம். நம்ம எப்பவுமே கடைசியில என்ன பண்ணணும்? கடைசி கேள்விதான் பார்க்கணுமே. நாற்காலி, மேஜைகள் இதெல்லாம் எதை கொண்டு செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும். நாற்காலி ஆகட்டும், மேஜை ஆகட்டும், எல்லாமே எதை கொண்டு செய்வாங்க? மரக்கட்டையை வச்சு செய்வாங்க. அப்ப மரக்கட்டையோட பேர் என்னன்னு மாத்திருக்காங்க? வைக்கோல் அப்படின்னு மாத்திருக்காங்க. சோ ஆன்சர் வந்து வைக்கோல். சோ அது கடைசி கேள்விக்கு ஆன்சர் என்னவோ அதை எதுவா மாத்திருக்காங்களோ அதை மட்டும் பார்த்தா போதும். சோ தேவையில்லாம அதை உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேணாம். ஓகேவா? அடுத்தது ஃபைண்ட் த ஆன்டனிம், எதிர்ப்பதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. தாக்கு என்றால் காப்பாற்ற வேண்டும், அட்டாக் பண்றதுன்னா டிஃபெண்ட் பண்ணணும். சோ அஃபிம் உறுதிப்படுத்து அப்படின்னா என்னன்னா மறுத்து விடு. ஒரு விஷயத்துக்கு நீ உறுதிப்படுத்துனா அது என்ன பண்ணுங்க? டெனி, மறுத்துடு, வேணாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சோ 29வது கேள்வி அடுத்ததும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க.
நடக்கக்கூடிய விலங்குகள் நீந்துவன அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம கடைசி கேள்வி மட்டும் பார்க்கலாம். பல்லி எவ்வாறு அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க. பல்லி எந்த வகையில சேர்ந்து? ஊர்வன வகையை சேர்ந்தது. அப்ப அந்த ஊர்வன வகையை எப்படி மாத்திருக்காங்கன்றத மட்டும் பார்க்கணும். ஸோ நடக்கக்கூடிய விலங்குகளை நீந்துவனன்னு சொல்லிட்டான், தவழும் விலங்குகளை பரப்பனன்னு சொல்லிட்டான். அப்போ இங்க நமக்கு வந்து பல்லி எதுலதான் சேரும்? தவழும் விலங்குகள்ல சேரும். அந்த தவழும் விலங்குகளை என்னவா மாத்திருக்காங்க? பரப்பன அப்படின்ற மாதிரி மாத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பரப்பன. ஓகேவா? அடுத்தது, வெற்றிடத்தை சரியான வார்த்தையை கொண்டு நிரப்பவும். அதாவது இந்த மில்லினியர் டைட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹேர்லெஸ் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா வாரிசு இல்லாத. ஒரு மில்லினியர் டைட் அப்படின்னா ஹேர்லெஸ், வாரிசு இல்லாதன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாரிசு இல்லாத. ஸோ நிறைய கொஸ்டினுடைய ஆன்சர் கரெக்டாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஜிகேல இருந்து கேட்கலான்னு இருக்கேன். ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. டெஸ்ட் நம்பர் 2 வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.